ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. ஆண்டவன் நல்லவர். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் கூடுகிறோமோ, அதெல்லாம் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். தோத்திரம். நேற்றை தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். இன்றைக்கி காலையில் அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சபைக்காக, ஊழியங்களுக்காக, சுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் பலன் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேக பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி அவருடைய குடும்பங்களுக்காக, அவங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்வோமா? இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இருக்கக்கூடாத இடத்தில் இருந்த தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இருக்கக்கூடாத இடத்தில் இருந்த தேவ பிள்ளைகள். இருக்கக்கூடாத இடத்தில் இருந்த தேவ பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். அவங்க யாரு? தேவ பிள்ளை. ஆனால் அவங்க இருந்த இடம் தேவன் இருக்கக்கூடாது என்று சொன்ன இடம், தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியம். ஸோ இன்றைக்கு நமக்கு தேவை என்னன்னா, நான் சரியான இடத்தில் இருக்கிறேனா, நான் இருக்கக்கூடாத இடத்தில் இருக்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நிதானிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இருக்கக்கூடாத இடத்தில் இருந்த தேவ பிள்ளைகள். உலகத்தான் அல்ல, ரட்சிக்கப்படாதவன் அல்ல, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் அல்ல, சத்தியத்தை அறியாத ஒரு மனிதன் அல்ல, நன்றாய் சத்தியத்தை அறிந்த ஒரு மனிதன், ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபைகளை பெற்றவர்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும், நான் இருக்கக்கூடாத இடத்தில் இருக்கிறேனா, இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேனா? அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதாகமம் ஏராளமான ஆலோசனைகளை கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, இருக்கக்கூடாத இடத்தில் இருந்த தேவ பிள்ளை. ஆமென். உலகத்தான் அல்ல, ரட்சிக்கப்படாதவன் அல்ல, வேற்று நம்பிக்கை உள்ளவன் அல்ல, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தார்கள். அவர்கள் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் இருந்த காரியங்கள் என்ன, அல்லது இருக்கக்கூடாத இடத்தில் அவர்கள் இருந்ததினால் அவருடைய வாழ்க்கையில் பெற்ற சில அனுபவங்கள் என்ன? முதலாவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 6ஆம் வசனம். வாசிக்கிறவங்க நீங்க சத்தமா மைக்ல வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும், சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள 1:6 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 6ஆம் வசனம். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பத்தை கொடுக்கிறதாயும் புத்தியை தெளிவிக்கிறதாயும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று. இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருந்தது. ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன கவனிங்க. இருக்கக்கூடாத இடத்தில் இருந்த முதல் ஒரு நபர் யார் அப்படின்னா ஏவாள். அல்லேலூயா. இந்த ஏவாளை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். பின்பு அவர் மண்ணை எடுத்து அவனை மனிதனாக செய்து
அவன் ஆசையில ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவானான். தேவன் தான் சிருஷ்டித்த எல்லாம் ஜோடியாக இருப்பதை அறிந்து மனிதன் தனிமையாய் இருக்கிறான் என்று அறிந்து அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து ஒரு மனுஷியாக செய்து அவனுக்கு ஜோடியாக கர்த்தர் கொடுக்கிறார். இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன என்று சொன்னால், இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் இந்த தோட்டத்தை பாதுகாக்கும்படியான 2 அடிப்படை வேலைகளை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், ஆனால் இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் இந்த தோட்டத்தை பாதுகாக்கும்படியான வேலையை இந்த 2 பேருக்கும் ஆண்டவர் கொடுத்தார். இவை எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் இந்த விருட்சத்தையும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இது ஒரு விளக்கப்பட்ட மரம், இதனுடைய கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது, இதை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் செத்து போவீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருந்தார். அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு வேலை இருக்க கூடாத இடத்துல இந்த அம்மா உட்கார்ந்து இருக்குது. யாரு? ஏவாள். இருக்க கூடாத இடத்துல இருந்து இப்பொழுது சர்ப்பம் பேசுகிறது. சர்ப்பத்தோடு இந்த அம்மா பேச ஆரம்பிக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, பிசாசு தந்திரமானவன். அல்லேலூயா. பிசாசு ரொம்ப ரொம்ப தந்திரமானவன். அவன் நம்மோடு நன்றாய் உரையாடுகிறது மாதிரி தெரியும், ஆனால் அவனுடைய நோக்கம் நம்முடைய ஆத்துமாவை கெடுத்து போடுவது. அவனுடைய நோக்கம் தேவனுடைய வழியை விட்டு நம்மை திருப்புவது. அவனுடைய நோக்கம் நம் பெற்றிருக்கிற ரட்சிப்பை இழந்து நம்மை நிர்வாணப்படுத்துவது. அதுதான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். இப்போ இங்க 2 பேருக்கு ஒரு சம்பாஷணை போகிறது. கடைசியில இந்த சர்ப்பம் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டு இந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிற எண்ணத்துக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. இருக்கக்கூடாத இடத்தில் இருந்த ஏவாள் அப்படி இருந்ததுனால யாரோடு பேச முற்பட்டால்? சர்ப்பத்தோடு கூட பேச அங்கே ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சு அங்கே நடைபெறுகிறது. அந்த பேச்சினுடைய முடிவை பார்க்கும்போது எதை தேவன் சாபம், எதை தேவன் தீட்டு, எதை தேவன் விளக்கப்பட்டது, எது தேவனுக்கு விருப்பம் இல்லாது என்று தெளிவாய் ஆண்டவர் சொன்னாரோ அந்த பழத்தையே பறிச்சுட்டார். ஆமென். அல்லேலூயா. நாம் இருக்கக்கூடாத இடத்தில் சில நேரங்களில் இருக்கும்போது உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் சம்பவிப்பதில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரு சத்தம் கேட்கும், அது தேவனுடைய சத்தமா பிசாசின் சத்தமா என்கிற நிதானத்தை நாம் இழந்து விடுவோம். அப்படி இழக்கும் போது அந்த பிசாசுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். பிசாசு என்ன சொல்லுகிறதோ அதை நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். இதற்கெல்லாம் பேசிக் அஸ்திபாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மரத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிருக்க கூடாது. அந்த மரத்திலிருந்து பேசின பிசாசோடு கூட சம்பாஷணை. அப்போ இருக்கக்கூடாத இடத்துக்கு முதல்ல போனது தப்பு, அங்க ஒரு உரையாடல் ஏற்பட்டது தப்பு. சோ அந்த பழத்தை கடைசியில் பறிக்கும்படி ஒரு துணிகரம் என்ன பண்ணிருச்சு, உண்டாயிருச்சு. அந்த பழத்தை புசித்தாள். அது வரைக்கும் எதாவது நடந்துச்சா? அது வரைக்கும் இது நடந்துச்சா? நடக்கல. இப்பொழுது யாருக்கு கொண்டு கொடுக்கிறா? ஆதாமுக்கு கொடுக்கிறாள். புசித்த பின்பு இருவரும் எப்படி மாறிட்டாங்க? அப்ப இருக்கக்கூடாத இடத்துல நாம இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசு சொல்றான், தாவீது சொல்றான், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாய்க்கு நான் என்ன பண்றேன், கடிவாளம் போடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு அருமையான தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு சில வேலைகளை, இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் இந்த தோட்டத்தை பாதுகாக்கும்படியான வேலைகளை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் இந்த சபையிலே செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஆனால் பிசாசு உங்களை சபையை விட்டு விலக்குவதற்கு, தரிசனத்தை விட்டு விலக்குவதற்கு, அபிஷேகத்தை விட்டு விலக்குவதற்கு, கிருபையை விட்டு விலக்குவதற்கு, உன் வரங்கள் இருந்து உன்னை தள்ளுறதுக்கு பிசாசு தந்திரமா சில நேரம் பேசுவான். ஆனா உனக்கு ஒரு முதிர்ச்சி வேணும். இது ஆவியானுடைய சத்தம் அல்ல, இது ஆண்டவருடைய சத்தம் அல்ல, இது பிசாசுடைய சத்தம் என்கிறதை ஐடென்டிஃபை பண்ண உனக்கு ஒரு முதிர்ச்சி இருந்தால் தான் உன்னால் அவனை மேற்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த முதிர்ச்சி இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணிடுவோம்? கீழ்ப்படிந்து விடுவோம். கீழ்ப்படிகிறது மாத்திரமல்ல, அவன் என்ன ஆண்டவர் விளக்கப்பட்டதுன்னு சொன்னாரோ அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டது மாத்திரமல்ல, புருஷனுக்கும் கொடுத்தா, இருவரும் நிர்வாணமானார்கள். அதே இடத்துல ஓடி என்ன பண்ணாங்க? ஒளிந்தார்கள். அப்ப இருக்க கூடாத இடத்திலே நான் இருக்கிறேனா? உங்க பேச்சு யாரோட இருக்குது? ஆண்டவர் அறிந்த நல்ல பிள்ளைகளோட நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்க பக்தி வளரும், உங்க விசுவாசம் வளரும், உங்க ஜெபம் வளரும். ஜெபத்தை குறித்து பேசுனீங்கன்னா ஜெபம் வளரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோட ஜெபத்தை குறித்து பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள ஜெபம் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். வேத வசனங்களை பேசுனீங்கன்னா உங்க இருதயத்துக்குள்ள வேத வசனம் பெருகும். கர்த்தர் செய்த அற்புதங்களை ஒருவருக்கொருவர் மாறி பேசுனீங்கன்னா உங்க விசுவாசம் பெருகும். ஊழியத்தை குறித்து பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். ஆமென். மாறாக நீங்க குறை பேச ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? குற்றஞ்சாட்ட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும், ஆண்டவரே, தேவரீர் என்னை இந்த அருமையான திருச்சபையில் நீரினை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு ஆதாம் ஏவாளை போல ஒரு அற்புதமான தோட்டத்துக்குள்ள கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தேவ அபிஷேகத்தை விட்டு, தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை விட்டு உங்களை விளக்குவதற்கு பிசாசு தந்திரமா பல விஷயங்களில் பேசுவான். லேலுயா, லேலுயா. ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை நீ சாப்பிட்ற நாளில் சாகவே. ஆனால் அவன் என்ன கேட்டான்? நீங்கள் சாவது இல்லை. தேவன் சொன்னதை மாற்றி சொல்றான். தேவன் என்ன சொன்னாரு? இந்த பழத்தை நீங்க புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள். ஆத்துமா செத்து போகும். தேவன் புதிதாய் படைத்த அந்த ஆத்துமா செத்து போகும். ஆனா இவன் என்ன சொன்னான்? சாக மாட்டீங்க, நீங்க யாரை போல மாறிடுவீங்க? தேவனை போல. தேவன் சொன்ன உண்மையை விட அவன் சொன்ன பொய் அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லேலுயா, லேலுயா. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய, விளக்கப்பட்ட விருட்சத்தின் அருகில் அவ போனதுனால என்ன நடந்துச்சு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை 7-8 அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டங்களின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இதே அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்டாங்க. ஆண்டவரோட பேசுகிற ஒரு நல்ல ஐக்கியத்தை விட்டு அவங்க என்ன பண்ணாங்க? விளக்கப்பட்டார்கள். அப்போ இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேனா, அல்லது தேவன் எதை செய்யாத, தொடாத, ருசி பாராத, பார்க்காத அப்படிங்கிற இடத்துல நான் இருக்கிறேனா? ஆமென். லேலுயா. நான் அப்படி இருந்தா இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உம்மண்டை கடந்து வர என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் இருக்கக்கூடாத இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. நான் என்ன பண்றேன்? சரிப்படுத்திக் கொள்கிறேன். நாம் திரும்பும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லது நான் இருக்க கூடாத இடத்துல இருந்து என் சுய முயற்சினால தப்பிச்சிருவேன், சாசி என்னை பிடிக்க வரும்போது தப்பிச்சிருவேன், அவனை எதிர்த்து நான் நின்றுவேன், என்கிட்ட அவனை எதிர்க்கிற அளவுக்கு பவர் இருக்குது, எனக்கு அவனை எதிர்க்கிற அளவுக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை அவன் ஏமாத்தி அவன் என்ன விரும்புகிறானோ அதை உங்கள் வாழ்க்கையில செய்து கடைசியில உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பகையை உண்டு பண்ணி உங்களையும் ஆண்டவரையும் பிரிச்சு விட்டுருவான். லேலுயா, லேலுயா.
அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை நீங்க உணர்ந்து கொள்ளணும். நான் இருக்கிற இடத்தில் இருக்கிறேனா, அல்லது இருக்கக்கூடாது என்று வேதாகமம் சொல்லுகிற இடம், இருக்கக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற இடம், இருக்கக்கூடாது என்று என் ஆவியிலே உணர்த்தப்படுகிற ஒரு இடத்திற்குள் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறேனா என்பதை நாம் சிந்திக்கணும். கண்ட்ரோல் பண்ணி நாம இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு விட்டு கொடுத்திருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா சமாதானம் இருக்கும். நீங்க இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறீங்கன்னா அங்க உங்களுக்கு சமாதானம் இருக்காது. நீங்க இந்த காலை நேரத்தில் புரிந்து கொள்ளுங்க, தேவ பிரசன்னமும் ஆவியானவரும் ஆண்டவரும் செய்கிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, அதனுடைய வெரி ஃபர்ஸ்ட் முதல் அடையாளம் தேவன் உங்கள் இருதயத்தில் தருகிற சந்தோஷமும் சமாதானம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சந்தோஷமும் சமாதானமும் இல்லைன்னா நாம் ஒரு விஷயத்தை உடனே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இருக்கக்கூடாத இடத்தில் இருந்த முதல் நபர் ஏவாள். இரண்டாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இருக்கக்கூடாத இடத்தில் இருந்த வேதாகமத்தில் இரண்டாவது ஒரு நபர் யாருன்னா ஆபிரகாம். அல்லேலூயா. யாரு ஆபிரகாம்? யார் அப்படின்னா, முழு வேதாகமத்திலையும் நீங்களும் நானும் சொல்ல தெரியும், விசுவாசத்தினுடைய தகப்பன், விசுவாச வீரன், ஜெப வீரன். ஆதியாகமம் 18 நீங்க பார்க்கும்போது மன்றாட்டு வீரன். ஆதியாகமம் 16, 17 பார்க்கும்போது தன் சகோதரனை சிறைப்பட்டு கொண்டு போனவனே 14ஆம் அதிகாரத்தில் திருப்பி வல்லமையா என்ன பண்ணுவேன், கொண்டு வந்தவன். ஆபிரகாமை குறித்து நிறைய விஷயங்களை சொல்லலாம். எப்பொழுதும் பலிபீடம் கட்டி தேவனை ஆராதிக்கிறவன், தேவனோடு பேசுகிறவன், அடிக்கடி பலி செலுத்துகிறவன், கூடாரத்தை நகர்த்தும் போது பலிபீடத்தை கட்டுகிறவன் என்று ஆபிரகாமை குறித்து ஏராளமான விஷயங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்டாலும், சில நேரங்களிலே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளின் தகப்பன் சொல்லப்படுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் இருக்கக்கூடாத இடத்திற்கு அவன் கடந்து போனான். எப்ப வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத இடத்துக்கு நானும் நீங்களும் போக முடியும் என்பதற்கு ஆபிரகாம் ஒரு உதாரணம். ஆண்டவர் அறிஞ்சவன் தான், ஜெபிக்கிறவன் தான். வேதம் சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. he is a prayer warrior. நன்றாய் ஜெபிக்கிறவன், அது மாத்திரமல்ல மன்றாடி ஜெபிக்கிறவன். ஆண்டவர்கிட்டயே நெருங்கி நின்று இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை என்று பேசுகிற அளவிற்கு ஒரு ஜெப வீரன். அல்லேலூயா. உன் மகனை கொடுன்னு சொன்ன உடனே விசுவாசத்தில் கொஞ்சம் கூட குறைவு விடாம 3 நாள் பிரயாணப்பட்டு நிறுத்த வேண்டியவர்களை நிறுத்தி பலிபீடத்துக்கு தேவையானவர்களை கொண்டு போய் பலியிட போனவன். ஏராளமான காரியங்களை நானும் நீங்களும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பேச முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஆபிரகாம் கூட இருக்கக்கூடாத இடத்துல போய் இருந்தான். வாசிங்க ஆதியாகமம் 12:9 வாசிங்க. 12:19. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? அதற்கு மேல் வசனம். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, அதற்கு முந்தின வசனம், ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இல்ல கவனிங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் கூடாரவாசி. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் இன்னைக்கு உங்கள் அட்ரஸை சொல்லுங்கன்னா அட்ரஸ் சொல்ல முடியும். ஆனால் ஆபிரகாமுக்கு அட்ரஸ் சொல்ல தெரியாது. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள்கிட்ட போய் அட்ரஸ் கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது. ஏன் அப்படின்னா, மேகம் கிளம்பணுன்னு இவங்க என்ன பண்ணிடணும், கிளம்பிடணும். மேகம் இருக்கிற வரைக்கும் கூடாரத்தை போட்டிருப்பாங்க. கூடாரத்தை பேக் பண்ணுறது ஈஸி. அல்லேலூயா. டெண்டில் வாழ்ந்தாங்க. எங்கே வாழ்ந்தாங்க? நம்ம வீடு கட்டல, நம்ம தெருக்கள்லாம் இந்த அரிவா அடிக்கிறவங்க வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அரிவா அடிக்கிறவங்க
இந்த லேகியை விற்கிறவங்க இவங்க எல்லாம் பாருங்கள், ஒரு டென்ட் தான் போட்டிருப்பாங்க, அதுக்கு பின்னால் ஒரு பழைய வேன் நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சோலார் விளக்கு பாடிக்கிட்டே கிடக்கும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த கூடாரம் காணாது. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஆணும் பெண்ணும் நெருப்பை மூட்டி வேகமாக அருவா அடிப்பாங்க. அதே அருவாளில் கோதுமையை சுட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க, அந்த தணல்லையே கோதுமையை சுட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்படியே ரோட்டு ஓரமாக கொஞ்சம் தண்ணியை உடம்புக்கு ஊற்றி என்ன பண்ணிடுவாங்க, ரெடி ஆகிடுவாங்க. அடுத்த வாரம் பார்த்தா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே அட்ரஸ் கிடையாது. அவங்க என்னென்ன போய்கிட்டே இருப்பாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அவனுக்கு நிரந்தரமான அட்ரஸ் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் போசனா போயிடணும், இருனா இருக்கணும். இங்கே ஒரு மிஸ்டேக் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் அவனை எங்கே சொல்கிறாரு, நீ இருங்கிறாரு. ஆனால் ஒரு பஞ்சம் வந்த போது இவன் எங்கே போகிறான், எகிப்துக்கு போகிறான். இப்படி போகும்போது ஆபிரகாமுடைய மனைவியை குறித்து பார்வோனிடத்தில் அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே என்ன பண்ணுறாங்க, புகழுகிறாங்க. உடனே அவன் ஆட்களை அனுப்பி என்ன பண்ணுறான், சாரி அவன் பேர் அபிமெலேக்கு தானே, கொண்டு போயிடுறான். இப்போ கொண்டு போன உடனே ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு, அன்றைக்கு ராஜாக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்யக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருந்துச்சு. எதிர்த்து பேசினா என்ன பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் மூலமா ஏற்கனவே ஒரு பரிசுத்த சந்ததியை கொண்டு வரணும்னு அவருடைய பனாதி தீர்மானமும் திட்டமும் இருந்தபடினால அவளை தொடர்றதுக்கு யாருக்கு அனுமதி கொடுக்கல. அவனை ஆண்டவர் மிரட்டிட்டாரு. இவன் காலையில் எழும்பி சொல்றான், ஏப்பா இவ உன் மனைவி தானே, நீ ஏன் இவளை தங்கச்சின்னு சொன்னேன். ஆமென். அதுக்கு இப்போ ஆபிரகாம் ஒரு புது கதையை சொல்லுவார். ஐயாள் இவர் என் தகப்பனுக்கு அப்படின்னு சொல்லுவார். சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ நல்லா கவனிங்க, இருக்கக்கூடாத இடத்துல இருந்ததுனால இப்போ ஆபிரகாமை குறித்து அங்கே இருக்கிற அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, நீ பொய் சொல்கிறவங்கிறான். அது வசந்த வாசிங்களேன், வாசிங்க 12:19 வாசிங்க. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன. மனைவியை என்ன சொல்றான், சகோதரி அப்படின்னா யாரு, அக்காவோ தங்கச்சியோ, தட்ஸ் ஆல். ஓகேவா, சரி. வாசிங்கப்பா. அவன் தூக்கணும் நோக்கமே எதுக்கு, அவளை மனைவி ஆக்குறதுக்கு. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னான். கட்டளை கொடுத்தான். அனுப்பிவிட்டார்கள். நல்லா கவனிங்க, இருக்கக்கூடாத இடத்துல இவன் போனதுனால இவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க. இருக்கக்கூடாத இடத்துல இவன் இருந்ததுனால எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க. தன்னுடைய மனைவியை என்ன சொல்ல வேண்டியதாச்சு, ஏன்னா அவன் ஒரு இடத்துல சொல்றான், இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை, அதனால என்ன கொன்று போட்டு இவளை எடுத்துக்கொள்வாங்கன்னு பயந்து நான் என்ன பண்ணேன் சொல்றேன் அப்படிங்கிறான். சரி, எது எப்படியோ இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும்போது ஆபிரகாம் பொய் சொல்ல ஆரம்பிக்க வேண்டிய இல்லாம வருது. ஆபிரகாம் அவப்பெயர் எடுக்க வேண்டிய நிலைமை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வருகிறது. அப்ப நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் சில நேரங்களில் பொய் சொல்லும்படியான நிலைமைக்கு தள்ளப்படுவேன். இருக்க வேண்டிய இடத்துல நான் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நான் இழக்க நேரிடும். இருக்க வேண்டிய இடத்துல நான் இல்லைன்னா என் வாழ்க்கை பாதுகாப்பற்று தனிமைப்படுத்தப்படும். இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் பாருங்க, இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம போனதுனால மனைவியை இழந்தான், தனிமைப்படுத்தப்பட்டான். ஆமென், சோத்திரம். கடைசியில் அதே பார்வோன்னு சொல்றான், நீ பொய் சொல்லிட்ட. பொய் சொல்லக்கூடிய நிலைமை என்ன பண்ணுது, வருது. அப்போ வசனத்தை தியானிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா நீங்கள் பொய் சொல்ல கடமைப்படுவீங்க. நீங்கள் பொய் சொல்லும்படி நிர்பந்தப்படுத்தப்படுவீர்கள், அல்லது பொய் சொல்லும்படி உங்கள் சூழ்நிலை மாறும். அப்போ நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மூன்றாவது நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 19ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் 19 வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுவதும் பேசாதிருந்தார்கள். நல்லா கவனிங்க. இருக்கக்கூடாத இடத்தில் இருந்த அழைப்பு பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. சிம்சோன் யார் தெரியுமா? அழைக்கப்பட்டவன். எதற்காக அழைக்கப்பட்டவன் தெரியுமா? அவன் ஒரு நியாயாதிபதி. இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிப்பதற்காக தேவன் தெரிந்தெடுத்த ஒரு நியாயாதிபதி. இவனுடைய பிறப்பு ஸ்பெஷல். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் இவனுடைய பெற்றோரிடத்துல இவன் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இவன் எப்படிப்பட்ட பிரதிஷ்டையா இருக்கணுங்கலாம் தெளிவா கர்த்தர் சொல்லி இருந்தார். அப்படி பிறந்த ஒரு ஸ்பெஷல் மனுஷன். உலகத்துல சிலருக்கு பல விதங்கள்ல திறமை இருக்கும். ஆனா இவனுக்கு பிசிக்கல் திறமை, சரீரத்தில் அவ்வளவு பெரிய மகா பெரிய பலன் அவனுக்கு இருந்தது. தேவன் எதற்காக இந்த பலனை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை இவன் பாதுகாக்கணும். இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் மோவாபியரோ அம்மோனியரோ கிர்காசியரோ அல்லது வேறு யார் வந்தாலும் அவர்களை மேற்கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட பலன் இந்த பலன். ஆமென். செத்ததவன் தொடக்கூடாது, திராட்சரசம் குடிக்க கூடாது. இதெல்லாம் இவன் பிறக்கிறதுக்கு முன்னமே கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆனா இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இந்த அழைக்கப்பட்டவன், அவனுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகமே எங்க இருந்துச்சுன்னா அவன் தலையில் இருக்கிற முடி மேல இருந்துச்சு. அந்த முடி மேல இருக்க காரணம் அது நசரேய விரதம் இருந்த ஒரு அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. அவ்வளோ பலன் அந்த முடியில இருந்துச்சு. அவனை கயிறுல கட்டி பார்த்தாங்க, எல்லாத்தையும் தூக்கி சாடி போட்டு போயிட்டான். கடைசியா அவன் இருக்கக்கூடாத இடத்துல இருந்தான், வைக்கக்கூடாத இடத்துல தன் தலையை வச்சான். வச்சதுனால் நடந்தது தெரியுமா? ஒரே நாள் ராத்திரி அவன் 7 சடைகளும் வாரப்பட்டது. இருக்கக்கூடாத இடத்தில் இருந்ததினால அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நியாயாதிபதியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், மகா பெரிய காரியங்களை இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி செய்திருந்தார். பெலிஸ்தியருக்கு சிம்ம சொப்பனமாய் காணப்பட்டவன். பெலிஸ்தியர்கள் இவனை கண்டால் பயந்து ஓடுவாங்க. உயிரோடு இருக்கிற 300 நடிகளை ஒன்றோடு ஒன்றாய் பிடித்து அதன் வாள்களை ஒன்றாய் கட்டி அதில் தீ வைத்து பெலிஸ்தியருடைய வெள்ளாமைகளை வீழ்த்தி போட்டவன். நிறைய சொல்லலாம். சிங்கத்தை கொன்னவன். அவனுடைய ஊழியத்தின் ஒரு பகுதி பிரகாசமாய் இருக்கிறது. ஆனா வைக்கக்கூடாத இடத்துல தலையை வச்சான். வைக்கக்கூடாத இடத்துல அவன் தலையை வச்சதுனால சிறைக்கப்படக்கூடாத அவனுடைய தலை சிறைக்கப்பட்டு மொட்டையாக்கப்பட்டது. இருக்கக்கூடாத இடத்துல வைக்கக்கூடாத சிநேகத்தை வைக்கக்கூடாத இடத்துல அவன் தலையை வைத்த போது அவனுடைய தலையில் அபிஷேகம் பண்ணப்பட்ட முடி அவனை விட்டு போச்சு. அதனால நடந்தது என்ன தெரியுமா? ஆ 16:21 வாசிங்க. பெலிஸ்தியர் அவனை பிடித்து என்ன பண்ணாங்க? இருக்கக்கூடாத இடத்துல இருந்தோம்னா எது பிடுங்கப்படும்? கண் எதுன்னா கண் தரிசனத்தை பார்க்கக்கூடியது. கண் நடக்கக்கூட காரியங்களை முன்னக்கூட்டி ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட கண் பிடுங்கப்பட்டது. கண் பிடுங்கப்பட்டுச்சுன்னா உனக்கு கீழே கிடக்கிற எதுனே தெரியாது. நல்லா கவனிங்க. உங்கள் கண் பார்க்கறதுனால நீங்கள் பாக்கியவான்கள். பார்க்கறதுனால உங்களுக்கு விரோதமாக எவன் என்ன செஞ்சாலும் பார்த்து நீங்கள் விலகி போயிடுறீங்க. கண் தெரிலன்னா உங்களுக்கு முன்னால் கிடக்கிற பாம்பா அது கயிறான்னு கூட உங்களுக்கு என்ன பண்ணது தெரியாது. கண் பிடுங்கப்பட்டது. அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இருக்கக்கூடாத இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம அபிஷேகம் நம்மளை விட்டு போயிடும்.
நம்ம அபிஷேகம் நம்மளை விட்டு போயிடும். இருக்கக்கூடாத இடத்துல நாம் இருந்தோம் அப்படின்னா, எதற்காக கர்த்தர் உன்னை அபிஷேகித்தாரோ, எதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தாரோ, எந்த பெலிஸ்தியர்களை வீழ்த்தும்படி கர்த்தர் உனக்கு ஒரு மகா பெரிய பலனை கொடுத்தாரோ, அவர்கள் கையிலேயே மாட்டிக்கொண்டான். அவங்க முடிய மொத்தமாக சலிச்சு போயிட்டாங்க. கடைசியில் கண் பிடுங்கப்பட்டது. வேடிக்கை காட்டுற நபராய் மாறினான். மாவரைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். கடைசியாக அவர்களோடு சொந்த அவன் உயிரும் போனது. அதுக்கப்புறம் அவன் ஊழியம் இல்லை. ஆமென். இருக்கக்கூடாத இடத்துல நாம இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இருக்கக்கூடாத இடத்துல இருந்த சிம்சோனுடைய நிலைமையை பாருங்க. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆவியானவர்களை உணர்த்தட்டும். இருக்கக்கூடாத இடம். அவனுக்கு காசாக இருக்கக்கூடாது, காசாவுக்கு அவன் போகக்கூடாது, காசால் உள்ள அந்த தொழிலாளோடு அவன் நட்புறவாக இருக்கக்கூடாது, அவள் மடியில் அவன் படுக்கக்கூடாது, இவன் உண்மையெல்லாம் அவன் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் என்ன பண்ண தெரியுமா? உண்மையை உள்ள அவட்ட சொல்லிட்டான். என்னுடைய மகா பெரிய பலன் எதில் இருக்குது? நீ போகக்கூடாத இடத்துக்கு போனால் உன்னை அறியாமலேயே உன் அபிஷேகம், உன் அழைப்பு, உன் கிருபை, உன் வரம், உன் வெளிப்பாடு உன்னை அறியாமலே வெளியே போயிடும். பெலிஸ்தியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவன் இப்போ அவங்க உட்காரு உட்காரு உட்காரு, எலும்பு 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 பிடிக்கிறன்னு அப்படின்னா வேடிக்கை காட்டுகிற நபராய் மாறிட்டான். ஆண்டுடைய இருதயம் எவ்வளோ உடஞ்சிருக்கும் தெரியுமா? எதுக்காக இவன் அபிஷேகம் பண்ணார்? இவன் பலனை கண்டா பெலிஸ்தியர்கள் தொட நடுங்குவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு மகா பலன். அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் எந்திரிச்சு வந்தான்னு வைங்க, பெலிஸ்தியர்கள் ஓடிடுவாங்க. அவ்வளவு சிம்ம சொப்பனமாக இருந்தவன் இன்னைக்கு பெலிஸ்தியர் கையில் மாட்டி கண் பிடுங்கப்பட்டு விலங்கிடப்பட்டு மாவாட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நீ இருக்கக்கூடாத இடத்துல இருந்தன்னா, இருக்கக்கூடாத ஸ்நேகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, உன்னை அறியாமலேயே உன் அழைப்பை குறிச்சும், உன் அழைப்பின் ரகசியத்தை குறிச்சும், உன் அபிஷேகத்தை குறித்து நீ பேச ஆரம்பிப்ப. அது உன் எதிராளிக்கு பெரிய பலனாய் மாறும். அவள் பெலிஸ்தியர்களை கூப்பிட்டு அவன் தலையில் இருந்த 7 சடைகளையும் வெட்டி சிரைத்து போட்டாள். ஆனால் இதில் பெரிய பரிதாபம் என்ன தெரியுமா? எப்போதும் போல போவேன்னு போனான். கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டார். எத்தனையோ முறை அவனை விட்டு விலகலை. ஆனால் எப்போ அவன் மேலே இருந்த பிரதிஷ்டையை அவன் மதிக்காம, அந்த பிரதிஷ்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அந்த பிரதிஷ்டையினுடைய அபிஷேகத்தை கனவீனம் பண்ணானோ, அப்பொழுதே அவன் முடி அவனை விட்டு போக ஆரம்பிச்சிட்டு. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உங்களை கர்த்தர் எதுக்காக தெரிஞ்சிருக்கிறார் தெரியுமா? இங்கே இருக்கிற பெலிஸ்தியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக நீங்கள் இருக்கிறதுக்காகத்தான் ஆவியானவனை தெரிஞ்சிருக்கிறார். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எப்படி தெரியுமா? வல்லமையான அபிஷேகம். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை எப்படி தெரியுமா? பலமான கிருபை. ஆனால் பிசாசு உன்னை வீழ்த்துறதுக்கு பல நேரங்களில் தொழிலாளர்களை பயன்படுத்துவான். அல்லேலூயா. ஸோ தொழிலாளர்களை பயன்படுத்துவான். நீ கவனமாக இருக்கணும். நீ கவனமாக இருக்கணும். உன் வாயை திறந்து உன் அபிஷேகத்தின் நிறைவை சொல்லக்கூடாது. ஆமென். தன்னை அறியாமல் என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டான். அவளும் ஒவ்வொரு முறையும் கேட்குறா, ஓ மகா பெரிய பலன் எதில் இருக்குது? ஓ மகா பெரிய பலன் எதில் இருக்குது? ஓ மகா பெரிய. இவனும் ஒவ்வொரு முறையும் சொன்னான், என்னை பச்சை நூலில் கட்டினா நான் பலனற்று போயிடுவேன், புது நூலில் கட்டினா பலனற்று போயிடுவேன், நெய்கிற நாடாவுக்குள்ளே என் முடியை ஃபுல்லாக விட்டுட்டா நான் பலனற்று போயிடுவேன், ஒரு பெரிய வெண்கலை இதை எடுத்து என்னை கட்டிட்டா. அத்தனையும் இதோ சிம்சோன் பெலிஸ்தியர்கள் உன் மேலே வர்றாங்கன்னு சொன்ன உடனே ஆவியானுடைய நிறைவு வரும் பாருங்க, அப்படி நூலை டப்பு டப்புன்னு அத்து போட்டு ஓடிடுவான். எவருமே பிடிக்க முடியாது. ஒரு முறை ஒரு பெரிய பெரிய வாயில் கதவுல கட்டாங்க, அதை தூக்கிக்கிட்டு மலைக்கு நடந்து போயிட்டான். அவன் பலன் எப்படி கொஞ்சம் கற்பனையாக பண்ணி பாருங்க. ஜெய் ஜாண்டிக்கா இருந்தவன் இன்னைக்கு குரங்கு மாதிரி உட்கார்ந்து வேடிக்கை காட்டுற நபராக மாதிரி உட்கார்ந்துருக்கான். அல்லேலூயா. இருக்கக்கூடாத இடத்துல நாம் இருந்தா இதுதான் நமக்கு நடக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்களை எதுக்காக இந்த கிராமத்தில் கர்த்தர் தெரிந்தார்? எதுக்காக உங்களை அழைச்சிருக்கிற தெரியுமா? இந்த கிராமத்தில் இயேசுவை அறியாத மற்ற நம்பிக்கை உள்ள மக்களுக்கு நீங்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கணும். நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா அவன் குடும்ப காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா பிசாசுகள் ஓடும். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா தரிசனங்கள் வெளிப்படும். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அற்புதங்கள் நடக்கும். இதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் இன்றைக்கி பிசாசு தந்திரமாக உங்களோட பேசுகிறதுனால நீங்கள் அதிகமாக உங்கள் வாயை திறந்து சொல்கிறீங்க, என் பலன் இதில் தான் இருக்குது, என் பலன் இதில் தான் இருக்குது, என் பலன் இதில் தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா.
பீரோவில் பூட்டிட்டீங்க, சாவி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற பொருளுக்கு பத்திரவாதம் சொல்கிறது புரியுதா? பீரோவில் பூட்டிட்டீங்க, பீரோவில், ஆனால் சாவி எங்கே இருக்குன்னு சொல்லலைன்னா அதை கொஞ்சம் உடைக்கிறதுக்கு லேட் ஆகும். சாவி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக திறந்துடுவாங்க. அவ்வளோதான். நான் சொல்லுங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம பல நேரங்களில் கர்த்தர் நம்ம மேலே வச்ச அழைப்பு அபிஷேகத்தை நாம் தேவையில்லாத நபரோட பகிர்ந்து கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய அபிஷேகத்தின் நிறைவு குறைய ஆரம்பிக்கிறது. ஸோ அதில் நம்ம கவனமாக இருப்போம். அப்படி நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான்காவது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். 400 பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவன் யார் தெரியுமா? இந்த எலியா. 400 பேர் ஒரு பக்கம், இவன் மாத்திரம் ஒரு பக்கம். கர்த்தர் தெய்வமானால் அப்படின்னு வைராக்கியமா நிரூபிச்சவன். அவ்வளவு வல்லமை. அவங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகாலே எங்களை ரட்சியும், பாகாலே எங்களை ரட்சியும் சொல்லி அடித்து கிழித்து ரத்தம் சொட்டி ஆடி பலிபீடத்தெல்லாம் தகர்த்து எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆளுக்கு ஒரு காலை, உங்களுக்கு ஒரு காலை, எனக்கு ஒரு காலை. அக்னியினால உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். இதுதான். அவ்வப்போது கிண்டலும் பண்ணுறான். பாகால் தூங்கிட்டு இருப்பான், கொஞ்சம் கூட சத்தம் போடுங்கடா, டேய் கூட கொஞ்சம் சத்தம் போடுங்கடாங்கிறான். ஜோக் பண்ணுறான். ஏடாய் உங்கள் சத்தம் ஒன்றும் கேட்கடா, இன்னும் கொஞ்சம் கூப்பாடு கொடுங்கடா, இன்னும் குப்படிச்சு விழுந்து கூப்பாடு கொடுங்கடா, கத்துங்கடா, கொஞ்சம் ரத்தத்தை சிந்துங்கடான்னு கூப்பாடு போடுறான். இவனுங்களும் அதை மாதிரி செஞ்சு பார்க்கானுங்க. சாயங்காலம் வரைக்கும் ஒரு சத்தமும் வரலை. ஆனால் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை இவன் தூக்கி வச்சு இவனுக்கு கொடுக்கப்பட்ட காளையை துண்டு துண்டா வெட்டி விறகுகளை அடுக்கி அதன் மேலே பலி செலுத்த வேண்டிய காளையை வச்சு அவன் சொல்கிறான், ஒரு குடம் தண்ணியை கொண்டு 12 குடம் தண்ணியை ஊற்றுங்கடாங்கிறான். நனைஞ்சு போன விறகு எரியுமா? சாத்தியப்படுமா? இப்ப நிற்கிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், வானத்திலிருந்து அக்கினி வரட்டும் சொன்னபோது the fire come. ஆமென். ஆண்டவருடைய வல்லமை வானத்திலிருந்து இறங்கி வந்தது, எல்லாவற்றையும் எரித்து போட்டது. அவ்வளவு பகிரங்கமா ஊழியத்தை வல்லமையா செய்தவன். 400 பாகாடு தீர்க்கதரிசிகள் செத்து போயிட்டாங்க. இப்போ ஆகாபுடைய மனைவி ஏசபேல் சொல்றா, டேய் நாளைக்கு உன் தலை மட்டும் உன் உடம்புல இருந்துட்டுன்னா பாடுறா, என் தெய்வம் என்னை எப்படா செய்துன்னு சொல்லிவிட்டான். ஓடியே போயிட்டான். இந்த வார்த்தையை கண்ட உன்னை ஓடியே போய் பயந்து குப்படிக்க விழுந்து, ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்க, நான் செத்து போகிறேன், நான் வரைய ஊழியம் செய்ய முடியாது, நாம் அவ்வளவுதான், என்னால் முடியாதுன்னு சொல்லி புலம்புன்னு புலம்புறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? நீங்கள் எங்கே இருக்கணும் தெரியுமா? மிஞ்சி போனால் ஒரு நாளைக்குள்ளே தான் இவ்வளோ வித்தியாசம். நேற்று அவ்வளோ பெரிய அற்புதத்தை அவன் மூலமாக கர்த்தர் செஞ்சார். இன்னைக்கு போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுங்கிறான். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த எலியா என்ன பண்ணியிருக்கணும்? இவன் இருக்க இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல மிருகங்களை பலியிட்டு நேற்றைக்கு இறங்கின அக்கினி எனக்கு சவால் விட்ட அவள் வீட்டுக்குள்ள இறங்கட்டும்னு சொல்லியிருந்தானா, அங்க இறங்கியிருக்கும் அக்கினி. ஆனா மறந்துட்டான். கர்த்தர் தன்னை பயன்படுத்த மறந்துட்டான். கர்த்தருடைய கிருபை அபிஷேகத்தை மட்டுப்படுத்திட்டான். இப்ப போய் கேட்கிற, ஆண்டவரே போதும் என்னை எடுத்துக்கொள்ளுங்க, இதுக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன், எதுவும் செய்ய முடியாதுங்கிறான். லேலுயா, லேலுயா. நீங்க ஒவ்வொருவரும் எலியா மாதிரி கர்த்தர் உங்களை கொண்டு இந்த கிராமத்தில் அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய அழைப்பு உங்கள் மேலே இருக்குது.
தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை அபிஷேகிக்கிறார். ஆமென், ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு பலப்படுத்துகிறார். சபையில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை பிரவாகிக்குது. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட எழுப்பி இருக்கிறார். ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சபைக்கு மறுபடியும் சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ நின்று தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது உலர்ந்து கிடக்கிற அநேக குடும்பங்கள் கட்டப்படும். அநேகரை கட்டி எழுப்புவாய், அநேகரை கட்டி எழுப்புவாய். உன் மூலமாய் அநேகர் கட்டப்படுவார்கள், உன் மூலமாய் அநேகர் கட்டப்படுவார்கள். நீ ஒரு சாதாரண ஆள் அல்ல. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. நீ சோர்ந்து போய் நிற்கிறவன் அல்ல. நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறவன். கர்த்தருக்காக நீ வைராக்கியம் பாராட்டுறவன். சோர்ந்து போய் முடங்கி போய் படுத்து கிடக்கிறவன் அல்ல. உன் அபிஷேகம் வித்தியாசமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போதும் கர்த்தாவே. அவன் அங்கே போய் படுத்துருக்க கூடாது. அவன் அங்கே போய் முட்டி போட்டிருக்க கூடாது. நேற்றைக்கு என் மூலமா 400 பேரை ஜெயிச்ச ஆண்டவர் ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண பெண். முட்டியை முடக்கியிருந்தாம்னா வல்லமை இறங்கியிருக்கும். முட்டியை முடக்கியிருந்தான்னா அப்பா கிரியை செஞ்சிருப்பாரு. முட்டியை முடக்கியிருந்தான்னா வாழ்நாளில் எலியா பக்கம் தலை வச்சவ பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பாடத்தை அன்னைக்கு ஏசபேலுக்கு ஆவியானவர் நடத்தியிருப்பாரு. நான் விட்டுட்டான், பயந்து போய் நிற்கிறான். போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எனக்கு முன்னே இருந்த எல்லாரும் பார்க்கல, நான் நல்லவன் இல்லை. என்னால் இந்த பட்டணத்தில் இதுக்கு மேலே செய்ய முடியாது. இதுக்கு மேலே என்னால் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. நீ இருக்கக்கூடாத இடத்துல இருந்தால் உன் வாயே சொல்லும், நான் இருக்கிறத விட செத்து போகிறது நல்லதுன்னு. ஆமென். ஆனால் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நீ பலிபீடத்தை கட்ட ஆரம்பிப்ப. பலிபீடத்தை கட்டினா நீ ஆராதிக்க ஆரம்பிப்ப. நீ ஆராதிச்ச ஆண்டவர் இடத்துக்கு இறங்கி வருவார். அவர் இறங்கி வந்தா அக்கினிமயமாய் உனக்கு உத்தரவு கொடுப்பார். அவர் உன்னோடு இருக்கிறார் என்கிறத அநேகர் பார்க்கும்படி செய்வார். ஆகவே நீ ஆராதிக்கணும், நீ பலிபீடத்தை கட்டணும், நீ ஜபத்தை கட்டணும், நீ தேவ சமூகத்தில் முழங்கணும். நீ பாடி ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் பலிபீடத்தின் மேல இறங்கி வரும். அல்லேலூயா. இருக்கக்கூடாத இடத்துல போய் இருந்தான். சூரச்செடியில் போய் படுத்துக்கிட்டான். ஆமென். இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கணும். எங்கே இருந்திருக்கணும்? எவ சொன்னாலோ அவ வீட்டுக்கே போயிருக்கணும். ஆமென். அரண்மனைக்கே போயிருக்கணும். ஏய், நேற்று நடந்தது தெரியல, உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை இன்னொரு பாடம் நடத்தணுமான்னு கேட்டிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட எலியாதானவே, அப்படிப்பட்ட எலியாதானே. நானும் ஒரு ஆம்பளையாளுக்கு பயப்படாதவன் ஒரு பொம்பளையாளுக்கு பயப்பட்டு ஓடிப்பிட்டான். ஆமே. 400 பாகாலின் தீர்க்கதரிசிக்கும் பயந்தானா? கிண்டல் பண்ணுறான், உட்காந்து கிண்டல். டேய், உங்கள் சாமி தூங்க போயிட்டுறா, அவனை எழுப்புங்கடா, போகடா அப்படிங்க. ஆனால் அப்போ இப்படி மாற்றி போட்டோம்னா பெண்களுடைய பவர் என்ன பவர் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏய், நீ 400 பேரோட நீ சமாளிச்சிடா, முதல்ல ஏன்ட்ட சமாளிடா, பார்த்துக்கலாம். உன்னை உண்டிலன்னு பண்ணி போடுறேன். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 400 பேருக்கு முன்னால் வல்லமையாக கிரியை செஞ்சவன் இந்த ஒரு வார்த்தை தான், நாளைக்கு உன் தலை உன் உடம்புல இருந்துட்டு நான் பாடுறான்ட்டான். ஒடியே போயிட்டான். போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் முடியாது ஆண்டவரே. ஐயோயோ, என்னை கொல்ல வரப்போறா, இனி என்னால் ஜெயிக்க முடியாது ஆண்டவரே, நான் செத்து போயிடுவேன் ஆண்டவரே, நான் செத்து போயிடுவேன் ஆண்டவரே, என்னை எடுத்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபமே மாறிப்பிட்டு. பிரைஸ் தி லார்ட். நீ இருக்கக்கூடாத இடத்துல இருந்தால் நீ அறியாத அளவுக்கு ஒரு சோர்வு வரும். அந்த சோர்வினால் உன் வார்த்தை எப்படி வரும்னா, நான் இருக்கிறத விட செத்து போகிறது மேல். போதும் ஆண்டவரேன்னு தான் நீ சொல்லுவேன். ஆனால் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நீ பலிபீடத்தை கட்டுவேன். உனக்கு கொடுக்கப்பட்ட காளையை வைப்பேன், அதன் மேலே தண்ணியை ஊற்றுவேன், அதன் மேலே நின்று முழக்கமிடுவேன். அக்கினினால் உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் சொல்லுவேன். உன் ஜபத்துக்கு கர்த்தர் கேட்டு அக்கினியை அனுப்பி பலிபொருளை பச்சித்து தண்ணீரை நக்கி போட்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா உன் வாயில் வர்ற வார்த்தை செத்துடுறேன், தாங்க முடியலை, சமாளிக்க முடியலை, இவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முன்னேற முடியலை. இல்லை, நீ அப்போ இருக்க வேண்டிய இடத்துல இல்லை.
நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. எலியாவே, இன்றைக்கி அந்த எண்ணம் உனக்குள்ளே வருதுன்னா நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. நீ மறுபடியும் உன் பலிபீடத்தை கட்டு, உன் பலிபீடத்தை கட்டு, உன் பலிபீடத்தை கட்டு. அதில் புதிய பாலைகளை, புதிய பலிபொருளை வை. கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பி, கர்த்தரை துதிக்க ஆரம்பி. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை. அவர் நீ எப்போ கூப்பிட்டாலும் கூப்பிடுகிற ஏழை எளியவருக்கு இரங்கம் வருகிறவர். ஆமென். கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறவர். அன்றியும் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை கேட்கிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்து உனக்கு அற்புதம் செய்வார். எப்போ நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா. நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா உன் வார்த்தை எப்படி தெரியுமா வரும்? போதும் ஆண்டவரே, நான் எல்லாரும் பார்க்கல நல்லவன் இல்லை, நான் செத்து போயிடுறேன், என்னை எடுத்துருங்க. இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் இருக்க வேண்டிய இடம் 400 பேருக்கு மேலே முழங்கினேன் பாருங்க, அங்கே தான் வரணும், அங்கே தான் வரணும். அது ஆராதனை ஸ்தலம், அது ஜெபிக்கிற ஸ்தலம், என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற ஸ்தலம், அதை மற்றவங்க பார்த்து விழுந்து போகிற ஸ்தலம். நான் அந்த ஸ்தலத்தை விட்டு வரக்கூடாது. லேலுயா, லேலுயா, லேலுயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எவர் உங்களோட பேசினாலும் சரி, தேவ சமூகத்துக்கு போய் நின்று பாருங்க, நின்று பாருங்க, நின்று பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். ஐந்தாவது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும்போது தாவீது யோவாபையும் அவனோடு கூட சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஆமா, எருசலேமில் இருந்து விட்டான். சரி, நல்லா கவனிங்க. இருக்க வேண்டிய இடம் எது? என்ன நடக்குது தேசத்தில்? யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது ஒரு ராஜா எங்கே இருக்கணும்? யுத்த களத்தில் இருக்கணும், யுத்தத்தை நடத்துறதுல முன்னணியில் இருக்கணும். ஆனால் இங்கே ராஜா எங்கே இருக்கிறாரு? எருசலேமில் இருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் எங்கே இருக்காங்க? யுத்த களத்தில் இருக்கிறாங்க, எதிரிக்கு முன்னால் இருக்கிறாங்க. எதிரிக்கு முன்னால் இருக்கும்போது ராஜா எங்கே உட்காந்துருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? அரண்மனையில் உட்காந்துருக்கிறார். எங்கே இருக்கணும்? தன்னுடைய யுத்த சேனையை யுத்த களத்துக்கு அனுப்பியிருக்கிற ராஜா எங்கே இருக்கணும்? யுத்த களத்தில் இருக்கணும், யுத்தத்தின் முன்னணியில் இருக்கணும். அல்லது அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல ஒரு கூடாரத்தை அமைச்சு வியூகங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும். ஆமென். என்ன சொல்லணும்? வியூகங்களை சொல்லணும். பா, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க? வில் படம் இப்படி இறங்குங்க, ஈட்டி படம் இப்படி இறங்குங்க, யானை படம் அப்படி இறங்குங்க, அங்க அவங்க வீக்கா இருக்கிறாங்க, நீங்க ஒரு 10 பேர் அங்க போங்க. இப்படி மோட்டிவேஷன் பண்ணாதான் யுத்தத்தில் என்ன வரும். ஆனால் இவனுங்களெல்லாம் அவர் அனுப்பிட்டு அவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு, அரண்மனையில் உட்காந்துருக்கிறார். அரண்மனையில் உட்கார்ந்தவர் சாயங்காலம் பொழுது போலேன்னு உப்பரிக்கையில் உலாத்த ஆரம்பிச்சார். உலாத்தின உடனே அங்கே அவர் கண்ணில் ஒரு அம்மா குளிக்கிறது பார்க்குறாரு. உடனே ஆள் விட்டு அனுப்பி அந்த அம்மாவை தீட்டுப்படுத்தி, அதுக்கப்புறம் அந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரனை வர வச்சு அவனுக்கு நிறைய திராட்சரசத்தை கொடுத்து வீட்டில் போக சொல்கிறாரு. அவன் போகலை. கடைசியில் இவன் கையிலேயே ஒரு யுத்த கடிதத்தை எழுதி கொடுத்து இவனை போட்டு தள்ளும்படி என்ன பண்ணிட்டாரு? அனுப்பிட்டாரு. அவனும் செத்து போயிட்டான். சரி, என்ன சொல்ல வர்றேன்? எங்கே இருக்கணும்? எங்கே இருந்தார்? யுத்தத்துக்கு அடையாளமானது ஜெபம். ஜெபம் நடக்கும்போது அழைக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நீங்கள் எங்கே இருக்கணும்? இல்லையே, நம்ம நாடகத்துக்கு மேலே பார்த்துருக்கோம். இல்லையே, நம்ம அப்போ தானே துணி துவைக்கிறோம். இல்லையே, அப்போ தான் நம்ம பாத்திரம் கழுவுறோம். சர்ச்சில் ஜெபம் நடக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம்? நாம் என்ன பண்ணுறோம்? தூங்குகிறோம். நாம் என்ன பண்ணுறோம்? கதை பேசுகிறோம். நாம் என்ன பண்ணுறோம்? மொபைலில் நேரம் செலவு பண்ணுறோம். சபையில் ஜெபம் நடக்கும்போது நாம் என்ன பண்ணணும்? சொல்லுங்க. ஆமென். யுத்தங்கிறது ஊழியம், யுத்தம். யுத்தங்கிறது உபவாச ஜெபம், யுத்தம். யுத்தங்கிறது தனித்து ஜெபிக்கிறது, யுத்தம். அதெல்லாம் ஆவிக்குரிய யுத்தம். அப்ப யுத்தம் நடக்கும்போது நாம என்ன பண்ணணும்? யுத்த களத்தில் இருக்கணும். சொல்லுங்க. யுத்த களத்தில் இருக்கணும். சொல்லுங்க. எல்லா நாளும் வர முடியலாம். வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்குது. என்ன ஜெபம் இருக்குது? ஆமாம், 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நமக்கு உபவாச ஜெபம் இருக்குது. அந்த ஜெபத்துக்கு நம்ம வர பழகணும். என்ன பண்ணணும்?
அந்த ஜெபத்துக்கு வர பழகணும். நம்ம நிறைய சாக்குகளை சொல்கிறோம், அதெல்லாம் விட்டுருங்க. யுத்தம் நடக்கும்போது ஒரு ராஜா எங்கே இருக்கணும்? யுத்த களத்தில் இல்லாததுனால அங்கே என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? 2 சாமுவேல் 11:3-4. விசாரிக்க அனுப்பினான். ஏத்தியனான சரி போதும். இதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ இருக்க வேண்டிய இடத்துல ராஜா இருந்திருந்தாருன்னா இவ குளிக்கும்போது இவர் என்ன பண்ணிக்க மாட்டாரு. இப்போ இருக்க வேண்டிய இடத்துல ராஜா இல்லாதனால தான் இப்போ இங்கே ஒரு பெரிய பாவத்தில் தாவீது விழுவதற்கான வாய்ப்பு உண்டாகுது. அப்போ இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்? ராஜா இருக்கணும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்? ராஜா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்? ஜனங்கள் யுத்தத்துக்கு போயிருக்கும்போது ராஜா எங்கே இருக்கணும்? யுத்த களத்தில் இருக்கணும். ஆனால் அவர் எங்கே இருந்தார்? அரண்மனையில் இருந்தார். அரண்மனையில் இருந்ததுனால உலாவ போனதுனால பாவத்தில் விழுந்தார். அப்போ இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்திருந்தார்னா அங்கே வேற மதமாக இருந்திருக்கும். அப்போ இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யுத்தம் பண்ணும்போது யுத்த களத்தில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சில ஆட்கள் மாற்றி செய்வாங்க, மாற்றி செய்யக்கூடாது. தூங்குற நேரம் தூங்குங்க, ஜோம் பண்ணுற நேரம் ஜோம் பண்ணுங்க, பைபிள் வாசிக்கிற நேரம் பைபிள் வாசிங்க, வீட்டு வேலையில் செய்யும்போது வீட்டு வேலை செய்யுங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது. அந்தந்த நேரத்தை அந்தந்த காலத்தை அந்தந்த டைமில் அப்பப்போ செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இருக்க வேண்டிய இடத்துல தாவீது ராஜா இல்லாததுனால பாவத்துக்குள்ளே விழுந்தார். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பாவத்தில் விழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிவியில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சினிமாவில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாடகத்தில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபேஸ்புக்கில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாட்ஸ்அப்பில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்எம்எஸில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்ஸ்டாகிராமில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயத்தில் நீங்கள் உளுந்து போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ யார் கவனமாக இருக்கணும்? ஆமென். ஸோ நீங்கள் கவனமாக என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆறாவது குறிப்பு யோனா 1:3-4 வாசிங்க. எடுத்தவங்க வேமா வாசிங்க. யோனா 1:3-4. ஏறினான். பெருங்காற்றை வரவிட்டார். போதும். இருக்க வேண்டிய இடத்துல யோனா இல்லை. யோனா எங்க இருந்திருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, எங்க இருந்திருக்கணும்? நினிவே. சொல்லுங்க. ஆனால் இவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு? தர்சீசியில் இருக்கிறதுனால, இருக்க வேண்டிய இடத்துல இவர் இல்லாததுனால ஒரு புயலை சந்திக்க ஆரம்பித்தாங்க. பிரச்சனை இவருக்கு மட்டும் இல்லை, இவரை சூழ்ந்தவங்களுக்கும் உண்டானது. பாரத்தை லகுவாக்கும்படி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு வைத்திருந்த நிறைய காரியங்களை தூக்கி கீழே போட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. கடைசியில் எல்லாருடைய பெயரையும் எழுதி ஒரு குடத்தில் போட்டு குலுக்கி எடுத்தால் யார் பேர் வருது? நீ யார், எந்த ஊர், எங்கே, என்ன ஏதுன்னு கேட்டதுக்கப்புறம் சொல்கிற, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆண்டவர் என்ன எங்கே போக சொன்னார்? நினிவே போக சொன்னார். நான் என்ன பண்ணுறேன்? தர்சீசிக்கு போகிறேன். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எங்களை தூக்கி கடலில் போடுங்கிறான். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் உன்னை தூக்கி கடலில் போட வேண்டிய அவசியம் வருமா? உன் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் மரண பயம் வருமா? நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால், நல்லா கவனிங்க, இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தால் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ண எல்லாரும் என்ன பண்ணாங்க? தன் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. இவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இவனை சூழ்ந்தவங்களுக்கும் பிரச்சனை. ஆமென். இவனை சூழ்ந்திருந்தவங்களுக்கும் பாரத்தை லகுவாக்கும்படி எதெல்லாம் போட்டாங்க? சரக்குகள்னா என்ன? மளிகை சரக்கு சொல்கிறோம். 3 நாள் 4 நாள் பிரயாணம் பண்ணுறோன்னா கப்பலில் அரிசி இருக்கும், எண்ணெய் இருக்கும், சீமண்ணெய் இருந்திருக்கும். எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுறாங்க? வேஸ்ட்டாக நல்ல பொருளெல்லாம் அள்ளி எங்கே போடுறாங்க? வேஸ்ட்டாக தூக்கி போடுறாங்க.
அந்த கடலில் கொட்டின கோதுமையை சாப்பிட முடியுமா? அந்த கடலில் ஊற்றின சீமெண்ணெய் எதாவது எடுக்க முடியுமா? அந்த கடலில் தூக்கி போட்ட எதையாவது திரும்ப அவங்க எடுக்க முடியுமா? வேஸ்ட்டு, எடுக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு ஏற்றிருப்பாங்க. அதை கப்பலில் எப்படி ஏற்றிருப்பாங்க? கஷ்டப்பட்டு ஏற்றி. இப்போ அதெல்லாம் தூக்கி வேஸ்ட்டாக போடுற மாதிரி ஆகுது. அப்போ நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க. இருக்க வேண்டிய இடத்துல தேவனால் அழைக்கப்பட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி எந்த எதிர்காத்தும் வராது. உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயம் வராது. நீங்கள் வீணாக சில நன்மைகளை தூக்கி கீழே போட மாட்டீங்க. ஆமென். இப்போ நான் என்ன பாச செய்யணும்? இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது. ஒன்றுமே இல்லை, உங்களை தூக்கி கடலில் போட்ட வேண்டியதான். ஆமென். அல்லேலூயா. தூக்கி போட்டான். அதுக்கு முன்னால் ஒரு 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 மீன் ரெடியாக. மீனை பாருங்களேன், மீன் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படியுது. இந்த மனுஷன் மட்டும்தான் கீழ்ப்படியவே மாட்டேக்கான். மீன் கூட கரெக்டாக, ஏன்னா லேட்டாக வந்து அவனை விழுங்கினாலும் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் தண்ணியை குடிச்சிருவான், மூச்சு தண்ணியை செத்துருப்பான், அவன் சாகவும் கூடாது. இது அவனை கடிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது சுறா கடிச்சிடக்கூடாது அவனை. அப்போ ஆண்டவருடைய வேலைக்கு அது ரெடியாக வாயை பிறந்து நிற்குது. தூக்கி போடுங்கடா, சீக்கிரம் போடுங்கடா. யோசித்து பாருங்களேன், இந்த மீன் கரெக்ட் டைமுக்கு வரலன்னா இவன் தண்ணிக்குள்ளே விழுந்தானே என்ன பண்ணியிருப்பான்? கடல் தண்ணியே குடிச்சிருப்பான். அப்படி இல்லைன்னா வேற ஒரு மீன் அடிச்சிருக்கும். வேற ஒரு மீன் அடித்தாலும் இந்த மீன் தான் ஆண்டவர் கணக்கு சொல்லணும். நான் உனக்கு சொன்ன வேலை நீ செஞ்சியா? வாயை பிறந்து ரெடியா நின்னியா? இப்போ ஆண்டவர் யாரை கேட்பாரு? அடிச்சுட்டு போன சுறாவை கேட்க மாட்டாரு, இதைத்தான் பிடிப்பாரு. நான் உன்னை என்ன செஞ்சேன்? நான் உனக்கு சொன்னதை செஞ்சியா? அவன் தான் கீழ்ப்படியாம போய்கிட்டு இருக்கான், நீ அது கீழ்ப்படிவியா? ஊழியக்காரன் இல்லையா? ஊழியக்காரன் புதிய ஏற்பாடு நம்ம எல்லாரும் யாரு தான்? ஊழியக்காரன் தான். அவர் சொல்றாரு, அவன் தான் கீழ்ப்படியாம போய்கிட்டு இருக்கான், நீ போவியா? அப்படி அது ரெடியா. பேட்ஸ்மேன் அடிக்கும்போது கப்புன்னு கேட்ச் பிடிக்கிறதுக்கு கை வச்சிருக்கமா ரெடியாக நிற்குது. உளுந்தான் டப்புன்னு மூடிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மீன் பட்ட பாடு கொடுமையான பாடு. ஏன்னா அதோடைய பல்லில் கூட ஒரு சின்ன கிழிச்சல் கூட யாருக்கு விழுந்துடக்கூடாது, யாருக்கு விழுந்துடக்கூடாது. ஆமாம், நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம். சாப்பிட்ட உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு நம்முடைய குடலில் ஆண்டவர் என்சைம்னு கொடுத்துருக்கிறார். கெமிக்கல் மாதிரி இருக்கும், கெமிக்கல் ரியாக்ஷன். நம்முடைய வாயிலிருந்து ஜொல்லு விழுந்துச்சுன்னா அந்த தரையை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஐயோ பாஸ்டர், அதை ஏன் பாஸ்டர் இப்போ சொன்னீங்க? அமிலம், அமிலம் அவ்வளவு நமக்குள்ளே சாப்பிட்ற ஆகாரத்தெல்லாம் ஜீரணம் பண்ணக்கூடாது. அப்போ இவனை இறப்பைக்குள்ளே கொண்டு போயிருந்துச்சுன்னா இவன் என்ன இருப்பான்? அப்போ இறப்பைக்குள்ளே இவனை கொண்டு போகலை, பத்திரமா வச்சுருந்துருக்குது. வாயை ஆணு திறந்து அது தண்ணி குடித்தாலும் இவன் மூச்சு முடி செத்துருவான். எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம். அந்த மீன்கிட்ட போய் பரலோகத்தில் கேட்கணும், அது தலையில் அடிக்கும். இந்த பாவிப்பைய பண்ணதுக்கு அந்த இயேசுநாதர் என்ன பழி வாங்கிட்டார் ஐயா? நான் 3-4 பாஸ்டிங், இவனுக்காக நான் பாஸ்டிங் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பும். ஆமென். அல்லேலூயா. உண்மையை பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் போய் மீன், மிஸ்டர் மீன் இங்கே வாங்க, நீங்கள் யோனாவை ஏன் சாப்பிடலன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கதையே சொல்லும். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லும், என்னை படைச்சவர் அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு நான் கீழ்ப்படி இருந்திருக்கேன், அதுக்காக நான் பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப கவனமாக அவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கோம். ஆமென். ஒரு பல்லு கூட அவன் மேலே படலை. சுறாமீனுடைய பல்லெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒரு பல்லு கூட லேசாக கூட அவனை என்ன பண்ணலை, கிழிக்கலை. சுறாமீன்லாம் நான் பார்க்குறேன் சில வீடியோவில், இப்படி வாயை அப்படி பொழந்துட்டு வச்சுருக்குது. கூட்டம் கூட்டமாக மீன்கள் மேலே மேயும் போது அப்படியே மொத்தமாக தூக்குது. ஒன்று 1 டன் 2 டன் மீனை சாப்பிடும் போல் ஒரு நாளைக்கு அவ்வளோ மீனை சாப்பிடுது. அப்போ எவ்வளவு அது 3 நாள் அது என்ன பண்ணுது? அது பாஸ்டிங். ஆமாம், ஏன்னா ஏதாவது சாப்பிட்டோம்னா எங்கே போயிடும்? மோஷனில் போயிடும். இவனை சாப்பிட்டோம்னா அது என்ன பண்ணிடும்? மாட்டிக்கிடும். ஆகவே ரொம்ப கவனமாக 3 நாளும் அதுவும் வாயை மூடி கவனமாக இருக்கக்கூடாத இடத்துல நீ இருந்தா இதெல்லாம் நடக்கும். ஆமென். ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அநேகருக்கு கொண்டு ரட்சிப்பு வந்துடும். அல்லேலூயா. இவன் பிரயாசப்பட்டான், இவன் பிரயாசப்படாமலே மீன் கொண்டு போய் கரையில் கக்கி போட்டு போயிடுச்சு. எழும்புனா எந்திரிச்சு பார்த்தா நினிவே தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டுருந்துச்சு. ஆஹா, நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம்டா, மனம் திரும்புங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். ஆனாலும் இவன் ஜென்ம சுவாபம் அவளை சாமாலியமாக மாறலை. அழிப்பேன்னு சொன்னீர்ல, ஆண்டவர் எப்படி அழிக்கிறார் பார்ப்போம். அக்கினி அனுப்புவாரா? ஒவ்வொருத்தன் மேலேயா பிடிக்குமா?
அது உனக்கு தலையில் பிடிக்குமா, என்ன பண்ணுறன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். உடனே அப்பமும் இவன் கீழ்ப்படியலை, பூச்சி கீழ்ப்படிஞ்சிச்சு, போனார், காற்று கீழ்ப்படிஞ்சிச்சு, மீன் கீழ்ப்படிஞ்சிச்சு, பூச்சி கீழ்ப்படிஞ்சிச்சு, கடைசி வரைக்கும் இவன் மட்டும் கீழ்ப்படியவே இல்லை. ஆமென். இவனுக்கு இருந்த ஸ்பெஷல் குணம்னா கீழ்ப்படியாதவன். ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படியவே மாட்டான். ஆமாம், கீழ்ப்படிதலுங்கிறது என் வாழ்க்கையில் என்ன பண்ணது இருக்காது. கடைசியில் ஆண்டவர் எப்படி அழிக்கிறான்னு படத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாடம் நடத்தி, ஏப்பா ஒரு நாள் நீ நடாதது, நீ வளர்க்காது, நீ தண்ணி ஊற்றாத செடிக்கு இவ்வளோ கஷ்டப்படுறியே, இந்த 1,80,000 ஜனங்களுக்கு நான் 20,000 ஜனங்களுக்கு நான் எவ்வளோ வருத்தப்படுவேன்னு சொல்லி ஆண்டவர் அவனோட பேசுகிறார். இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால ஒரு காற்று நீ உன் பிரயாணத்தை தடுக்குது, கொந்தளிப்பு உண்டாகுது, ஒன்றால் அநேகருக்கு மரண பயம் வருது, நிறைய உடைமைகளை நீங்கள் இழந்து போகிறீங்க. கடைசியில் உனத்துக்கு எங்கே போடுறாங்க? ஆமே. அப்போ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்தால் ஜனங்களுக்கு ரட்சிப்பு. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்தால் ஜனங்களுக்கு, உங்களை ஆண்டவர் சும்மா கொண்டு வரல. நீங்கள் யோனா மாதிரி கீழ்ப்படியாத நபராக இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு ஒரு அறுவடையை கர்த்தர் செய்வார். உங்களை கொண்டு ஒரு அறுவடையை செய்வார். அவருடைய திட்டம் வீண் போகாது. அவருடைய திட்டம் வீண் போகாது. நீங்கள் அவருக்கு வேணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டா உங்களை அவர் கையிலேருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவருக்கு வேணும்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா உங்களை அவர் கையிலேருந்து யாருமே காப்பாற்ற முடியாது. கரெக்டாக கொண்டு வந்து எங்கே ஊழியன் சினிமா அங்கே கக்கி போட்டு போயிடுவார். அல்லேலூயா. அவன் எங்கே போகணும், அவன் எங்கே போகணும்னு கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரு. அவன் எங்கே இருந்தான், கக்க வேண்டிய நேரத்தில் கக்கி விட்டார். அங்கே எந்திரிச்சு பார்க்கான், திடாவூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அல்லேலூயா. இறங்கி வல்லமையாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். அந்த பட்டணத்துக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பேர் சொல்லட்டுமா? திருக்கோயிலூரில் சொல்லுங்க பாஸ்டருங்கிறீங்களா? ரைசலாட். அல்லேலூயா. சொல்கிறேன், அவர் நம்முடைய உதவி போதகர், அவர் அங்கே தான் ஊழியம் செய்கிறதுனால என்ன பண்ணுறது சொல்கிறோம். சரி, ஓகே. அப்போது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நம்ம கொண்டு ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரும். நாம் இல்லைன்னா நம்மளை கொண்டு ஜனங்களுக்கு வேதனை வரும். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யோவான் 18:18. யோவான் 18:18. ஆ ஆ ஆ குளிர்ந்து காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே பேதுரும் நின்று ஆ ஆ ஆ ஆ ஆ விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அந்த வசனத்தை விட்டுருங்க, அந்த வசனத்தை விட்டுருங்க. மார்க் 14:67. மார்க் 14:67. 7 மார்க்கு கண்டு நீ என்ன வாசிக்கிறீங்க? 14:67 தானே வாசிமா? குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு. சரி, போதும் போதும், நன்றி. சேவகரோடு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இவன் ஆக்சுவலாக எங்கே இருக்கணும்? இவன் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கான்? இவன் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கான்? ஆனால் இவனுக்கு கொஞ்சம் தைரியசாலி தான். மற்ற எல்லா சீசர்களும் இயேசுவை ஒலிவமலை அந்த 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 அவர் வழக்கமாக ஜோம் பண்ணுற அந்த கெட்சமனை தோட்டத்தில் பிடிக்கும்போது எல்லாரும் ஓடிட்டாங்க. ஓடி அங்கங்கே தலைமறைவாக இருக்கிறாங்க. ஏன்னா இயேசுங்கிற பேரை சொன்னால் இவங்களையும் தூக்கிட்டு உள்ள பிடிச்சிருவாங்கன்னு பயத்தோடு அங்கங்கே ஒளிஞ்சு கிடக்கிறாங்க. சரி, ஒரு உரம் இருக்கட்டும். இவன் கொஞ்சம் தைரியசாலி தான். இவன் என்ன பண்ணுறான்? இயேசுவை எங்கே வச்சு விசாரிக்கிறாங்களோ அங்கேயே போகிறான். அங்கே போய் அங்கே இருக்கிற சேவகரோட குளிர் காய்ந்துக்கிட்டு இருக்கிறான். இவன் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்? எங்கே போயிருக்கணும்? எங்கே போயிருக்கணும்? ஒன்றே ஜெபம் பண்ண போயிருக்கணும், இல்லை அந்த அதிகாரிகளை பார்த்து இயேசுவை பார்த்து டைரெக்டாக பேசணும், இல்லையா? இவன் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அங்கே ஒரு அம்மா வருது, நீ இயேசுவோடு இருந்த அப்படிங்குது. அவரை நான் அறியேன்ட்டான். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தன் சொல்கிறான் அறியேன். இன்னொருத்தன் சொல்கிறான் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தோம்னா
இயேசுவை மறுதலிக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாத இடத்துல இருந்ததுனால இருக்கக்கூடாத இடத்துல இவனுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது. நீ இயேசுவோடு இருந்தியான்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. எங்க தைரியம் வந்துச்சு? குளிர் காய்கிறதுக்கு தைரியம் வந்துச்சு. ஒரு பெண்ணோ ஆணோ இயேசுவோடு நீ இருந்தியான்னு கேட்டா எஸ், அவரோடு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. இருக்க வேண்டிய இடத்துல இவன் இல்லாததுனால இருக்கக்கூடாத இடத்துல ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? நீயும் அவரோட ஒருவனாய் தானே, உன்னை நான் தோட்டத்தில் பார்த்தேனே அவரை கைது செய்யும் போது. அவர் நான் இல்லை. அப்ப இருக்கக்கூடாத இடத்துல இருந்ததுனால இருக்கக்கூடாத இடத்துல கேள்வி கேட்டபோது கேள்விக்கு பதில் சரியா சொல்லாதனால சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். இவன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், லெவலே வேற. அந்த இருக்க வேண்டிய இடம் என்னன்னா, இருக்கக்கூடாத இடத்துல இருந்தாலும் கேள்வி கேட்டபோது இருக்க வேண்டிய இடத்துல தைரியமா பதில் சொல்லியிருக்கணும். ஆமையா, நீ கெத்செமனேல பிடிக்கும்போது நானும் அவர் கூட தான் இருந்தேன், அப்போதான் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நானும் அவர் கூட தான் இருந்தேன் அப்படின்னு தைரியமா என்ன பண்ணல, சொல்லல. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணும். இருக்கக்கூடாத இடத்துல நான் இருந்தா கேட்கக்கூடாத கேள்வி எனக்கு நேராக வரும். கேட்கக்கூடாத கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் நான் என்ன செய்கிறேன்? பதில் சொல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்? அவரை மறுதலிக்கிறேன். அப்போ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணும், இருக்கக்கூடாத இடத்துல நான் இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? எழுப்பி நிற்போம், எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா.